நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரியா சொன்னீங்க. இப்ப நான் ஒரு ஜோக் சொல்றேன். ஒரு பையன் ஜோக் இல்லங்க, கடி ஜோக். ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி ஜோக் எல்லாம் கேட்டு. கடி ஜோக். மே ஆஸ்க், ஜோக் எப்படி கடிக்கும்? சுஹானா, ஜோக் யாரையுமே கடிக்காது, அது சும்மா சொல்லுவாங்க அப்படி. அதத்தான் அவர் அப்படி சொல்றாரு. அனு பாமா, நீ திரிபாட்டி கூட சந்தோஷமா இருக்கல்ல? என்னங்க பதில் சொல்லுங்க. அவனா கையை தூக்குறாரு. என்னங்க நீங்க? அனுபமா பேரம் பேத்தி எல்லாம் எடுத்தாச்சு, இப்ப போய் இந்த கேள்வியை கேக்குறீங்க? அது சரிங்க, எங்க காயத்ரியோட நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க? அது வந்து எப்பவுமே சித்தப்பா அதிகமா பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன். இவர் எப்பவும் இப்படிதான், வாரத்துக்கு ஒரு நாள் பேசினாலே பெரிய நீ விஷயம். ரொம்ப கொடுத்து வச்சவா அனு. என் தலைவிதி இந்த ரேடியோ பொட்டிய கட்டிக்கிட்டு அழுவுறேன். லொட 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 லொடன்னு நாள் பூரா பேசிக்கிட்டே இருப்பாரு. பாத்தியா, வாய்ப்பு கிடைக்க கூடாது இவளுக்கு. உடனே என்ன பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சிருவா. சரி, எங்களை விடுங்க, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எங்க சுஹானாவை பிடிச்சிருக்கா? காயத்ரி, மருமகளுங்க விஷயத்துல நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் தான் நான் சொல்லுவேன். பசங்களை விடுமா, பேரனோட பொண்டாட்டிங்களும் உனக்கு நல்லா அமைஞ்சிருக்காங்க. அதுவும் இந்த சுஹானா கோடியில ஒருத்தி. என் பேரன் சுரேஷுக்கும் இவ மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சொல்லுமா. இன்னைக்கு என் மனசு பூரா சுஹானா தான் நிறைஞ்சிருக்கா. அது சரிமா சுஹானா, உன் தங்கச்சி அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? ஷீ ஸ்டடிங், படிக்கிறா. ஓ, சின்ன பொண்ணா? சித்தி, வெத்தலை எடுத்துக்கோங்க. அம்மாடி ராணு, உன் மருமக மாதிரி எனக்கு ஒரு மருமகளை தேடி கொடுமா. என்ன சித்தி நீங்க? உங்க ஆசீர்வாதத்தாலதான் எங்களுக்கு சுஹானா மாதிரி ஒரு மருமக கிடைச்சிருக்கா. சுஹானா அண்ணி, உங்களுக்கு ஃபோன். ஹலோ. I'll talk to you later. அப்புறமா பேசுறேன். பை பை. யார் சுகு நான் ஃபோன் பண்ணா? அனி. இன்னைக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லை, ரொம்ப நேரமாக நீ டென்ஷனாகவே இருக்க. இஷான், என்னோட டிஸ்பிளே எப்போ முடிய போகுது? எனக்கு போர் அடிக்குது, நான் வேற வெளியே போகணும். சோனா ப்ளீஸ், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ ப்ளீஸ். அண்ணா, என்ன காரியம் பண்றீங்க? எல்லாரும் முன்னாடி ரொமான்ஸா? எல்லாரும் உங்களை தான் பார்க்குறாங்க. என்னப்பா இஷான், பொண்டாட்டிக்கிட்ட எங்களுக்கு தெரியாம ரகசியமா என்ன பேசிட்டு இருக்க? நாங்களும் தெரிஞ்சுக்கலாமா? அது அது வந்து இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். இஷான், இருடா. மேக்கப்பட ஆரம்பிச்சிட்டா. நானும் சுஹானா, உட்காருமா. ஆமா. என்ன நீங்க? சுஹானோட முகம் எப்படி அடிச்சு தெரியுமா? விருந்தாளிங்க முன்னாடி திரும்ப திரும்ப வெக்கப்பட்டு ஓஞ்சு போயிட்டா. இஷான், முன்னாடியே நீ சுகானாக்கு வெக்கப்படலாம் கத்து கொடுக்கலையா? அதெல்லாம் சுஹானா அண்ணி இஷான் அண்ணாவோட தனியா இருக்கும் போது தானே நடக்கும். இங்க எப்படி நடக்கும்? மாய மூடுறியா அண்ணி? என்ன நீ லோடலோடன் பேசிட்டே இருக்காங்க? அதனாலதான் தம்பி நான் போர் அடிச்சு போய் இங்க வந்துட்டேன். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்காகவே நம்ம திரும்ப திரும்ப கால்ல விழணும் போல இருக்கே. எனக்கு இடுப்பொலி தாங்க முடியல. தம்பி வந்து கொஞ்சம் அமுக்கி விடுறா. வரையா? பாவம் நிஷா, அவளுக்கு தலைவலியே வந்துருச்சு.
அவர் ரூமுக்கு தூங்க போயிட்டா. இந்திரன் மாதிரி யாருமே லொடலொடன் பேச மாட்டாங்கன்னு நினைச்சா, ஆனா அதை அவங்க பொய் ஆகிட்டாங்க. நான் ரொம்ப அதிகமா பேசுறேனா? என்ன வேணா சொல்லுங்க, அவன் சொன்னது உண்மைதான். நீங்க வாயை திறந்தா மூடவே மாட்டீங்க. வாயை திறந்தா மூட மாட்டேன்னா நியாயத்தை தானே பேசுவேன். நியாயமா பேசுவாரா? நீ எப்படிதான் இவரை சமாளிக்கிறீங்களோ நீங்க. சரி, நீங்க முதல்ல வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. என்ன ராணி நீயும்? ஹலோ, சொல்லுங்க அத்தை. எங்க இருக்க? உனக்கு புகுந்த வீடுன்னு ஒண்ணு இருக்கே, அது ஞாபகம் இருக்கா? பிறந்த வீடு உனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தா நிரந்தரமாவே அங்க இருக்க வேண்டியதானே? இதோ அத்தை, நான் கிளம்பிடுறேன். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நாங்கெல்லாம் சாப்பிட்டுருவோம். ஆனா நீ எங்களை கவனிக்க வேண்டாம். அட்லீஸ்ட் உன் புருஷன் ராகுலையாவது கவனிக்கலாம்ல. நான் ராகுலுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். அத்தை, நான் இப்ப எல்லாரும் கூடவும் இருக்கேன். நான் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஃபோன் பண்றேன். என்ன விஷயம்? மாமியாருக்கு மருமக மேல அக்கறை ஜாஸ்தி ஆயிடுச்சோ? ஆமா, இந்த வீட்ல எல்லாரும் ரொம்ப லக்கி இல்ல? எல்லாருக்கும் நல்ல மாமியார கிடைச்சிருக்காங்க. எல்லாருக்கும் இந்த வீட்ல உள்ளவங்க மாதிரி கிடைக்க மாட்டாங்க. சரி அனு, ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம கிளம்பலாமா? You're right. என்ன? அது சுஹானா. You're right. ஆனா உங்களை நாங்க அப்படியே போக விட மாட்டோமே. ஆமா, அதத்தான் அவ சொல்ல வந்தா. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, அதுக்குள்ள போறேன்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. அனு பாமா, அவர்கிட்ட கொஞ்சம் சொல்ல. பாட்டி, தாத்தா ஏன் அவங்க மேல இவ்வளவு பர்சனலா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு? அவங்க போறேனாலும் போகாதீங்கன்னு சொல்றாரு. அது என்னங்க, அவங்க சொல்றது நியாயம் தானே? இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவங்க ரொம்ப தூரம் போகணும்ல. சும்மாரு, மணி 10 தானே ஆகுது. அவங்க பக்கத்துல தானே போகணும், மெதுவா போகலாமே. வேணும்னா அவங்கள இங்கேயே இருக்க சொல்லவா? ரூம் ரெடி பண்ணட்டுமா? அது வந்து அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, அது வந்து நேரம் கழிச்சு ராத்திரியில வெளியில போறது நல்லது இல்ல, அதான். ஆமா ஆமா, நாங்க கிளம்புறதுதான் சரி. வாங்க. நான் இஷானி மத்தவங்களையும் கூப்பிடுறேன். இஷான், இலேஷ், எல்லாரும் எங்க இருக்கீங்க? அட, என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? ஆமாப்பா. சரி அனு பாமா, அடிக்கடி வந்து போ. சரிங்க திரிபாட்டி சார், அதுக்கும் இதானா? சரிங்க, சரி, சந்தோஷம். இந்த இலேஷ், நீங்க 2 பேரும் அவங்கள வழி அனுப்பிட்டு வாங்க. சரி சித்தப்பா, வாங்க. மறுபடியும் எப்ப பாப்பேன் அனு பாமா? போதும், கைய கீழே இறக்குங்க. அவ கிளம்பி போயாச்சு. பார்வையிலேயே வீட்டுல கொண்டு போய் விட்டுடுவீங்க போல இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ அனி, நான் ஃப்ரீ ஆயிட்டேன். லிசன், அவுச், நான் வரதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆயிடும். So you guys please wait for me, okay? Bye 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 bye. I'm coming. Bye bye bye. என்ன சின்ன மாமி, இன்னும் கொஞ்சம் பன்னீர் போட்டுக்கோங்க. நீ உட்கார்ந்து சாப்பிடலாம்ல? இல்ல நான் அப்புறமா சாப்பிடுறேன். இப்போ உங்களுக்கு நான் பரிமாறுறேன். பரவாயில்லையே, ஆச்சரியமா இருக்கு. எப்பவும் சாருக்கு நாங்க தான் சர்வ் பண்ணுவோம், இப்போ என்னடானா சார் நமக்கு சர்வ் பண்றாரு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் தான் எப்பவும் சொல்லுவேன்ல, என்னைக்கு இலேஷ் தன்னோட பொறுப்புகளை புரிஞ்சுக்கிறானோ அன்னைக்கே அவன் மொத்தமா மாறிடுவான். அதானே? தயவு செஞ்சு நீங்க மொத்த அன்பையும் அவன் மேலேயே பொழிஞ்சிட்டு இருக்காதீங்க. அப்படி சொல்லுங்க. இந்த பன்னீரையும் பேக் பண்ணிடுப்பா. ராகுலுக்கு கொடுத்துரு, உன் மாமியாருக்கும் மறக்காம கொடு. அப்புறம் பாயசத்தையும் பேக் பண்ணு, ராகுலுக்கு ரொம்ப பிடிக்கும்.
எனக்கும் பாயசம் ரொம்ப பிடிக்குமா. அதை இன்னும் டேஸ்ட் பண்ண கூட இல்ல ராதாத்த. யாரும் எனக்கு பாயசம் கொடுக்கவே இல்ல. ஏய் என்ன பண்றீங்க நீங்க எல்லாரும்? என் ரஜினிக்கு யாரும் இன்னும் பாயசம் கொடுக்கலையா? இந்த ரஜினி இந்த எவ்வளவு வேணுமா சாப்பிடு. உனக்கு இல்லாததா இந்த சாப்பிட்டு ருசி எப்படி இருக்குன்னு சொல்லு. பொண்டாட்டிக்கு சேவை செய்யறதெல்லாம் உங்களை பார்த்து தானே கத்துக்கணும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சாகு சொல்லிக்கிட்டே இருங்க. என்னடா போர் அடிக்குது, அதான் மைண்ட ஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதானே. பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களே எவ்வளவு போர் அடிச்சாங்க தெரியுமா? எந்தர் சுமாரு இல்ல பெரியமா, அண்ணா சொல்றது உண்மைதான். அவங்க இங்கேயே உட்காந்துட்டு எவ்வளவு போர் அடிச்சாங்கன்னு தெரியுமா? ஆக்சுவலி இப்படிலாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம தாத்தாவுக்கும் அனுப்பமா பாட்டிக்கும் நடுவுல ஏதாவது பழைய அஃபேர்? இந்தர் பலார்னு அரைஞ்சிருவேன் சொல்லிட்டேன். அம்மா ஐம் சாரி, ஆனா தாத்தா அவங்களை எப்படி கூப்பிட்டாங்க பாத்தீங்களா? அனு பம்மா. கொஞ்சம் மெதுவா பேசு, அம்மா காதுல விழுந்தா மறுபடியும் கலாட்டா தான். அப்ப சரி, நான் கிளம்புறேன். அட என்னாச்சு? பாயசம் சாப்பிடு. இல்ல பாயசம் எல்லாம் வேண்டாம், நான் கிளம்புறேன். அண்ணா என்ன டிராப் பண்ணுவீங்கல்ல? பண்றானா? கொஞ்சம் இரு, ராகுல வேணா இங்க வர சொல்லலாம். பிறந்த வீடு உனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தா நிரந்தரமாவே அங்க இருக்க வேண்டியதானே? அதெல்லாம் வேண்டாம், நான் கிளம்புறேன். என்ன பாருனாக்கா, கொஞ்சம் இருங்க, நான் ராகுல் மாமாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். என்ன சொல்ற நீ? மாமா என்ன வீட்ல தனியாவா இருக்காரு? யாராவது என்ன டிராப் பண்றீங்களா இல்ல நானே போயிடவா? அட நானே போயிடவானா என்ன அர்த்தம் அப்பர்னா? இந்தர் தான் கொண்டு போய் விடுறேன்னு சொல்றான்ல. இந்தர் கொண்டு போய் விட்டுட்டு வா அவளை. சரிம்மா. என்னாச்சு உனக்கு அப்புறம்னா? அம்மா இப்ப எல்லாம் இவளுக்கு அடிக்கடி கோவம் வருது. அண்ணி நான் எங்க அண்ணி கோவப்பட்டேன்? இல்ல, ஏதோ ஒண்ணு இருக்கு அப்பர்ணா. நானும் நீ காலையில இருந்து கவனிச்சுட்டே வர, நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுற. என்ன விஷயம்னு சொல்லுமா. ஒரு விஷயமே இல்ல சித்தி, ரிலாக்ஸ். என்ன ஆச்சு இப்போ? எதுவும் நடக்கலல. ஒரு பொண்ணுக்கு அவ புருஷனை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசு கிடையாது. ராகுல் அவளை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. ஆமா பெரியமா, எனக்கு தெரிஞ்ச மத்த விஷயங்கள்லாம் ராகுல் மாமா பெரிய ஆள் தான். ஆனா அப்புறம்னாக்கா, அவர் உங்களை ரொம்ப காதலிக்கிறாரு. உங்களை பிரிஞ்சு அவர் இருக்கவே மாட்டாரு. தேங்க் காட் எல்லாரும் இங்கேயே இருக்கீங்க. பெரியமா, நான் வெளியே போயிட்டு வரேன். என்ன இந்த நேரத்துலயா? எங்க போற நீ? என் ஃப்ரெண்டு ஒரு பைஜாமா பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்காதா. என்ன பைஜாமா பார்ட்டியா? அப்படின்னா நீங்க எல்லாரும் இன்னைக்கு பார்ட்டில பைஜாமா போட்டுப்பீங்களா? யா, என்னைய கூட்டிட்டு போ சுகானா, நான் தாத்தாவோட பைஜாமா போட்டுட்டு வந்துடுறேன். காட் இலேஷனா, இட்ஸ் a girls night out. ஓ மிஸ் ஆயிடுச்சுனா. அது மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் அனி வீட்ல தான் தங்க போறோம். அது என்னன்னா, என் ஃப்ரெண்ட் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கா. அவ நாளைக்கு ஊருக்கு கிளம்புறா. அதான். சுஹானா, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? டைம் என்னன்னு தெரியும்ல. இந்த ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு வந்த மருமக வெளியே போக கூடாது. நாளைக்கு போய் அவங்கள பாத்துக்க. ஆனா அம்மா, இன்னும் டைம் அவ்வளவு ஆகல. மணி 12 கூட ஆகலையே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்காக வெயிட் பண்றாங்க. அவங்க வெயிட் பண்ணா வெயிட் பண்ணட்டும் சுஹானா. நீ எங்கேயும் போக கூடாது. ஆனா பெரியமா, கூடாது. இந்த வீட்டுக்குன்னு சில சட்டங்கள் இருக்கு. அதை நாங்க எல்லாரும் அனுசரிச்சுதான் நடக்கிறோம். நீயும் அதை அனுசரிச்சுதான் ஆகணும். போ, இப்போ உன் ரூமுக்கு போ. இஷான், நீ உன் ரூமுக்கு போ. சொல்றேன்ல, போ. ஏன் இப்படி செய்றா? காலையில இருந்து இவ நல்லா தானே இருந்தா, திடீர்னு இவளுக்கு என்ன ஆச்சுக்கா?
எப்ப எதை சொல்லுவா என்ன பேசுவானே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இஷான் இருக்கான்ல, அவளை பார்த்துப்பான். முதல்ல நீ அழுகையை நிறுத்து. அழவே கூடாது. பெரிய அண்ணி, நீங்க கவனிச்சீங்களா? அவ ரொம்ப கோவமா இங்க இருந்து போனா. ஆமா, அதுக்கு என்ன? கோவம் வந்துடுச்சு அவளுக்கு. அவ இஷ்டப்படி எதுவும் நடக்கலன்னா கோவம் வரதானே செய்யும். நாளைக்கு காலையில பாருங்க, அவ எல்லாத்தையும் மறந்து போயிருப்பா. எதுவுமே அவளுக்கு ஞாபகத்துல இருக்காது. அது என்னமோ சரிதான். சுகானா எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டா. நீ சமாளிக்காத அக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன சின்னத்தை, அத்தை தான் சொல்றாங்கல்ல, கவலைப்படாதீங்கன்னு. நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். ராதா, ஈஷான் அவ கூட இருக்கான்ல, இதையெல்லாம் அவனையே பாத்துக்க விடு. இந்தர், அப்புறம் அவ வீட்டுல கொண்டு போய் விடு. டிஃபன் எடுத்துக்கிட்டு போ. சரிம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன இதெல்லாம்? என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம்? என்ன அர்த்தம்? என்ன கேக்குறா? இங்க பாரு இஷான், நான் ஒன்னும் உங்க வீட்ல வேலை செய்யல, அதை புரிஞ்சுக்கோ. ஆமா, வீட்லயும் உனக்கு யாரும் இந்த salary ஆஃபர் பண்ணலையே. ஹா 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 ஹா, ஜோக் அடிக்கிறியா? வெரி ஃபனி. நான் இப்ப கோவமா இருக்கேன், அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப நானும் அதான் கேக்குறேன். ஏன் கோவமா இருக்க? இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருந்த. இன்னைக்கு எல்லார்கிட்டயும் நல்ல விதமா வேற பிஹேவ் பண்ண. இன்னைக்கா? அப்படினா இதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணனா? இல்ல நான் அப்படி சொல்ல வரல. வீட்டுக்கு வந்த கெஸ்ட் உன்னை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்கல்ல, அதான். Do hell with your guest யா. அங்க அலிமினி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட் யுஎஸ்ல இருந்து வந்திருக்கா. அவளை என்னால பார்க்க கூட முடியலையே. ஏன் ராத்திரியில வெளிய போனா உன் குடும்பத்துல தடுக்கறாங்க? நான் சொல்றத கொஞ்சமாவது காதுல வாங்குறியா நீ? என் கூட வா. இந்த மாதிரி நீ கத்தாம பேசினா கூட என் காதுல நல்லா விழும், சரியா? ஆனா நீ ஏன் எதுவும் செய்ய மாட்டேங்கிற? இப்பதானே சொன்ன கத்தாதன்னு. ஓகே, ஆனா நீ ஏன் எதுவும் செய்ய மாட்டேங்கிற? அதுக்கு நீ இவ்வளவு மெதுவா பேசினா எப்படி என் காதுல விழும்? அடடா, நீ ஏன் எதுவும் செய்ய மாட்டேங்கிற? அங்க அனியும் மினியும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க and I am sitting here like a fool. உன்னோட ஃபேமிலிக்காக நான் எவ்வளவு விஷயங்களை தியாகம் பண்ணிருக்கேன் தெரியுமா? சொல்லு, செஞ்சிருக்கேனா இல்லையா? ஸ்வீட்டியோட ஃபங்க்ஷனுக்காக ட்ரெஸ் ரெடி பண்ணிருக்கேன். அவளோட ஸ்கூலுக்கு போயிருக்கேன். உனக்காக நான் எத்தனை தடவை ரூம்க்கு டீ கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு பெரியம்மாக்கு கூட டீ கொண்டு போய் கொடுத்தேன் தெரியுமா? நான் போன வாரமே போறேன்னு சொன்னேன். ஆனா நான் போறத ஒரு வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன், டிலே பண்ணிருக்கேன். ஏன்? ஆனா உன் ஃபேமிலி என்ன பண்ணிருக்காங்க? இன்ஜஸ்டிஸ். சோனா, கொஞ்சம் நீயே யோசிச்சு பாரு. இவ்வளவு லேட்டா நீ போகணுமா என்ன? நீயுமா? OMG இஷான், எனக்கு உங்க வீட்ல நடக்கிற எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஐ மீன், என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்ச் லாஜிக்கா இருக்கு. இல்ல நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க பகல்ல போகலாமா, ஆனா ராத்திரியில போக கூடாதா? ஏன்? ஏன்னா ராத்திரியில அவங்க எனக்கு எல்லாம் ஸ்ட்ரேஞ்சஸ் ஆயிடுறாங்க இல்லையா? உன் மொத்த குடும்பமும் எனக்கு பழைய பஞ்சாங்கமா தெரியறாங்க. அதுவும் நீ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஐட்டம் மாதிரி இருக்க. சீரியஸ்லி. சோனா, நீ எதுக்காக அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க? இல்ல நிச்சயம் நான் அந்த பார்ட்டிக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னா வருத்தப்படுவாங்க. அவங்க வருத்தப்பட்டு பட்டுக்கிட்டு சோனா. அவங்கள பத்தி நீ எதுக்காக இவ்வளவு கவலைப்படுற? அதான் இங்க எல்லாருமே நீ விட்டுட்டு போறல்ல, அப்புறம் என்ன உனக்கு ப்ராப்ளம்? உனக்கு பெர்மிஷன் கிடைச்சா என்ன, கிடைக்கலனா என்ன? நீ போயிருக்க வேண்டியதானே? எல்லார்கிட்டையும் தெளிவா ஒரு தடவை நீ சொல்லிடு. இதோட முடிச்சிடு. கரெக்ட் தான். நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லை. நான் எதுக்கு அவங்க எமோஷன்ஸை பிடிச்சிக்கிட்டு உட்காரணும்? நான் நியாயமா அன்னைக்கு கிளம்பி போயிருக்கணும். அவங்க வருத்தப்பட்ட படட்டும். நீ ஏன் அப்பவே எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கவே இல்லை? நான் அப்பவே சொல்லியிருப்பேன்ல. தேவையில்லாம எமோஷனல் ஃபுல்லா இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன். பர்ஃபெக்ட்.
நீ சில நேரங்களில் நல்ல சென்சிபிளாவும் பெர்ஃபெக்டான ஐடியாவும் கொடுக்குற இஷான். எனக்கு தூக்கம் வருது. ஹலோ மிஸ்டர் இஷான் கஷ்யப், நான் நாளைக்கு போறேன். ஓகே, ஃபைனலி நான் நாளைக்கு காலையில போறேன். நான் பேசுறது கேக்குதா இல்லையா? இஷான், நான் நாளைக்கு காலையில இங்கிருந்து போறேன். நான் போன அப்புறம் தான் உனக்கு புரிய போகுது. ஆனா நான் எப்படி இவங்க கிட்ட சொல்லுவேன்? ஒவ்வொரு தடவையும் ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன். தட்ஸ் கூல். நான் பெரியம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதிடுறேன். காலையில இவங்க எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இங்கேருந்து போயிடுறேன். அதுக்கப்புறம் லெட்டரை படிச்சு அவங்களே புரிஞ்சுக்க போறாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இஷானை தான் கேள்வி கேட்க போறாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு புத்தி வரும். யா, அப்படிதான் செய்யணும். கரெக்டா இருக்கும்.